சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே இருக்கிறது தெற்குக்காடு எனும் கிராமம். இக்கிராமத்தின் தென்பகுதியில் இருக்கும் மலையடிவாரத்தில்தான் மகான் விவேகானந்த சாமிகளின் ஜீவசமாதி இருக்கிறது. விவேகானந்த சாமிகள் தேனி மாவட்டம் சின்னமனூர் என்ற கிராமத்தில் பிறந்தவர். அவருக்கு 8 பிள்ளைகள் பிறந்தார்கள். 4 ஆண் பிள்ளைகளில் 2 பேர் இறந்து விட்டார்கள். 4 பெண் பிள்ளைகள் உள்பட 6 பேருக்கும் திருமணம் செய்து வைத்த பின்னரே இல்லறத்தை விட்டு வெளியேறினார். சாமிகள் தெற்குக்காடு மலையடிவாரத்தில் வாழ்ந்த காலத்தில் பொதுமக்களின் நன்மைக்காக பல்வேறு பூஜைகளை செய்து வந்தார். அப்படி பூஜையில் கலந்து கொண்டவர்கள் பின்னாளில் அடிக்கடி வர ஆரம்பித்தனர். அதற்கு காரணம், இங்கு வந்து சென்ற பிறகு வாழ்க்கையில் அதுவரை இருந்த தடைகள் பலவும் விலக ஆரம்பித்திருக்கின்றன. பிரச்சனைகளுடன் வருபவர்கள் ஐயாவின் ஜீவசமாதியில் அமர்ந்து தியானித்தால் மலை போன்ற சிக்கல்களும் பனி போல விலகிவிடும். கர்மாவை அனுபவித்துக் கொண்டே வருகின்ற மக்களுக்கெல்லாம் அளவில்லா நன்மைகளை செய்து வந்தார். இப்படி ஒரு சூழலில் 2012ஆம் ஆண்டு தனக்கான நேரம் வந்துவிட்டதை அறிந்து இயற்கையுடன் ஐக்கியமாகிவிட்டார் விவேகானந்த சாமிகள்.